வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஏஎஸ் கிச்சன். இன்றைக்கி 4 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ரொம்ப அமைதியாக எத்தனை கார்கள் பெரிய பெரிய வாகனங்கள் போனால் கூட அதாவது இருக்கிற இடமே இல்லை தெரியாமல் வாழறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாக்கிங் காலையில் போகும்போது இந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே விழும்போது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா? அதோட இது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியுங்க, இந்த மாதிரி வாக்கிங் போனவங்களுக்கு. இந்த 28 டேஸில் உண்மையிலே நிறைய வெயிட் லாஸ் எடுத்துருக்காங்க. மெட்ரோ லைன் போகுது. நம்ம எங்கே போனாலுமே போகிற பாதை தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதை அடிக்கடி சொல்கிறது. ஏன்னா நான் இங்கே ஒரே ஒரு வாட்டி தான் போனேன், தொலைஞ்சிட்டேன்னு சொல்லலாம் இல்லையா, ஒரே ஒரு வாட்டி தான். பட் இருந்தாலுமே இல்லை, நம்ம ஊர்லேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது மிஸ் ஆகிட்டோம்னா திரும்பி வர்றது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஒரே மாதிரியான பாதைகள் இருந்தால் கூட போன இடத்துலேருந்து திரும்பி வந்துடலாம் அதே இடத்துக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். இந்த 28 டேஸ் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் அன்றைக்கி நான் வெயிட் போட்டு பார்த்தேன். நல்லா 3 kgs நல்லா குறைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த குறைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங் இருக்குது. ஸோ நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு அப்படியே சோர்ந்து போய் உட்காராமல் நம்ம மட்டுமே பண்ண முடியும், நம்மளால் மட்டும்தான் பண்ண முடியும், அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம அந்த வேலையை எடுத்து செஞ்சோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நினச்ச பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் அந்த டெட்டர்மினேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இருக்கணுங்க நமக்கு. அது இல்லைன்னா எந்த வேலையுமே நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இது கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க, மனசில் ஒரு வேத வாக்காகவே எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் மட்டும்தாங்க முடியும். நான் போகக்கூடிய பாதை எல்லாமே நாங்கள் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி எல்லா பக்கமுமே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்துக்குள்ளேயே தான் நான் சுற்றிட்டு வருவேன். பட் ஆனால் எந்த சைடு போனாலுமே எல்லா பக்கமுமே இந்த மாதிரி நிறைய காடு நிறைஞ்ச பார்க் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். அதை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் டெய்லியுமே போகும்போதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும். நம்ம ஊர்லெலாம் ஏதாவது ஒரு இடத்துல அங்கே இங்கே தான் இருக்கும், இருக்கிற காட்டையே அழிச்சிடுறாங்க. பட் இங்கே காடு வளங்க இந்த நாட்டை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருந்தாலும் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கினாலும் அப்போலேருந்து வளர்த்துட்டு இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறது அப்படிங்கிறது நான் இங்கே பார்த்ததே கிடையாது. மேபி இயற்கை சீற்றத்தினால விழுந்துடுறது அப்படியே இருப்பாங்களே தவிர வேணும்னு காடுகள் அழிக்கிற மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க இங்கே. யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருந்திருக்குன்னு தெரியாது. இந்த நிழலை பார்த்து அதோட பேசிக்கிட்டே போகிறது, அதோட ஒரு இதையும் ரசிச்சுக்கிட்டே போகிறது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு இருக்குங்க. என்ன மாதிரியே என்னோடய டாட்டருக்கும் இருக்கும். அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் டெல்லியில் இருந்தப்போ அந்த வீட்டில் நைட்டில் செவத்தில் ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் விழும். ஸோ அந்த வெளிச்சத்தில் இவளோட கை அதெல்லாம் இப்படி பொம்மையாட்டம் ஆட்டிக்கிட்டு அதோட பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருப்போம். நாங்கள்லாம் தூங்கிட்டா கூட அவள் முழிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடுவாள். ஸோ இந்த மாதிரி நிழல் பார்த்துக்கிட்டே போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது, நல்ல ஃபீலிங். ஸோ என்னோடைய கூடவே யாரோ வர்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பின்பக்கத்துலேருந்து இப்படி நான் கிழக்குலேருந்து மேற்கு பக்கமாக போயிட்டுருக்கேன். ஸோ என் மேலே சூரியனோட வெளிச்சம் விழுந்து அதோட நிழல் ஆப்போசிட்டில் விழுது. ஸோ நல்லா இருந்துச்சுங்க அது. இது ஹைவேன்னு சொல்லுவாங்க. ரோட்டர்டாம் ஆம்ஸ்டர்டாம்க்கெல்லாம் போகக்கூடிய ஹைவே இது. பெரிய பாதை இது. அந்த நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த பிரிக்கக்கூடிய இடம். அதில் சூரிய வெளிச்சம் அந்த மரங்களுக்கு மத்தியில் வரும்போது அந்த கிரணங்கள்லாம் மேலே விழும்போது உண்மையிலே அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அதோடு ரசிச்சுட்டு அங்கங்கே ஒரு பார்க்கில் சேர்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காரலாம், உங்களால் முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இல்லை ரன்னிங் பண்ணலாம் ஒரே இடத்துலையே, அப்படியெல்லாம் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே. ஸோ இப்போ நான் சுற்றிட்டு என்னோடய வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் எங்களோட வழி வரும் இல்லைங்களா, மெயின் ரோடு, இந்த ட்ராம் போகக்கூடிய வழி, அங்கே ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் தான் இது. அந்த மார்னிங் நேரத்தில் நிறைய பிஸியாக இருப்பாங்க, பசங்கள்லாம் வர்றது போகிறது. அங்கே பக்கத்துலேயே ஹாஸ்டல் ரூமும் இருக்கும். ஸோ இவங்களோட எல்லாம் நம்மளை பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. இவங்க எங்கடா இந்த மாதிரி நம்ம ஆட்களே கிடையாது அப்படின்னு மாதிரி, நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபாரினர் தான். ஸோ அதை பார்த்துட்ருங்க. நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு என்னோடய வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கிறேன் நான். ஸோ இந்த ரோடு கிராஸ் பண்ணதுமே நான் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ரவுண்ட் அபவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஷஹான் மார்க்கெட்டுன்னு இருக்கும். ஸோ இதுதான் சூப்பர் மார்க்கெட். நேற்று முந்தா நாள் ஷார்ட்ஸில் ஒரு ஆல்பர்டைன்னு போட்டிருப்பேன், அது ஒரு சூப்பர் மார்க்கெட் அடுத்து தனி. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இது எங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய இப்போ வழி ஷஹான் மார்க்கெட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும் எங்கள் வீடு.
ஸோ அதோட மெயின் அடுத்த பேக் சைடு லைனில் வந்தால் எங்கள் வீடு வந்துடும். இது வந்து ரவுண்ட் அபவுட் இது. ஸோ ஈஸி தாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றது. எங்கே சுற்றினாலும் எவ்வளோ தூரம் சுற்றினாலும் பாயிண்ட் ஆஃப் பிளேசஸ் வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். இந்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குங்க. பிகாஸ் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலலாம் வந்து வெளியில் எங்கேயும் வாக்கிங் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளே இருப்பேன். இப்போ வெளியில் போகிறதுனால ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறேன். கொரோனா டைமில் நாங்கள் எக்ஸசைஸ் வீட்டில் பண்ணால் கூட வெயிட் லாஸ் ஆச்சு. பட் ஆனால் அது கண்டினியூ பண்ண முடியல. இதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் பூஜை செஞ்சுட்டு நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. ஜஸ்ட் பனானா மில்க் ஷேக்கு வித் ஃப்ரூட்ஸோடு அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு பனானா மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு நைட் ஒரேடியாக டின்னர் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம். ஏன்னா பனானா அன்றைக்கி எடுத்துக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நமக்கு பசிக்குது அப்படிங்கிறது தோணாது. ஸோ வெயிட் லாஸும் ஆகும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. வந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம மத்தியானம் மீன்ஸ் 12 o'clockனு வச்சுக்கோங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு இருந்தேன், பூஜையெல்லாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு மில்க் ஷேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸு. ஈவினிங் சாதாரணமாக நம்ம சமையலில் தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ மகா சஷ்டி விரதத்தில் தான் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கணுமா இல்லை ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கணுமா, அவங்கவுங்களோட ஹெல்த் வைஸை வச்சு அந்த பூஜைகளை பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணணுன்றது அந்த விளாக் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்றைக்கி நைட் டின்னர் வந்து முட்டைக்கோஸ் பருப்பரிசி பொரியல் கூட்டு சாதம் தான். இன்றைக்கி சஷ்டி விரதம்ன்றதுனால வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டேன். எல்லாமே ப்ளெயினாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். எது சாப்பிட்டாலுமே ஹெல்த்தியாக பருப்பும் ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் எல்லாமே கார்போஹைட்ரேட் எல்லாமே கலந்த மாதிரி சாப்பிட்ணுங்க. அதுதான் ஹெல்த்தி ஃபுட்டு. எவ்ரி வீக் சொல்கிற மாதிரி தாங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து போரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. ஆஃபீஸில் வந்து செலிப்ரேஷனுக்காக இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சே பாதுஷா செஞ்சேன். இது வந்து மினி பாதுஷா. ஆனால் உண்மையில் இப்போல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் செய்கிறேனே தவிர எனக்கு அது சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு டெம்டேஷனோ இல்லை அதோட கண்ணு முன்னாடி இருந்தால் கூட எடுத்து சாப்பிட்ணுன்ற அந்த ஆப்பிடைட்டே கிடையாதுங்க. அவருக்கு செஞ்சு அனுப்பினேன். அவங்க ஆஃபீஸில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, உங்கள் ஒய்ஃப் நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது உண்மையிலேயே ஜானகி நீ ஜெயிச்சிட்டேம்மா, உன்னை தட்டிக்கு ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் எந்த ஸ்பெஷலுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிளாக எந்த டெக்கரேஷன் கூட பண்ணலைங்க. ஜஸ்ட் ஜீரா பண்ணி அந்த பாதுஷா மினி பாதுஷா பண்ணி அவருக்கு வந்து அந்த இதை பண்ணி அனுப்பிட்டேங்க. இன்றைக்கி லஞ்ச் வந்து ஆஸ் யூஷுவல் பீட்ரூட் பொரியல். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் நான் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். பீட்ரூட் பொரியல், தக்காளி தொக்கு, சாதம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து புளிப்பு சாப்பிட மாட்டேன். அதனால் 1 pot ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி கடைசியில் வந்து வாங்கி பாத் மட்டும் பண்ணேன். ஆனியன் இல்லாமல் வெறும் கத்திரிக்காய் வந்து வதக்கிட்டு சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அதை அப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நைட் டின்னருக்கு வந்து ஜஸ்ட்டு எல்லா பருப்பையும் போட்டு அடை மாதிரி வார்த்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி நைட் டின்னர். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு பூஜை சாமான்கள் அங்கே மேடையெல்லாம் அலங்காரம் பண்ணுறது, இந்த வேலையிலே எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஹஸ்பண்டுக்கு மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜிடபிள் அவல் உப்புமா பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்போ வேணாலும் மெல்லமாக பண்ணிக்கலான்னுட்டு இந்த வாங்கி பாத் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டு கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் கூட அப்பளமும் இருக்குது, நீங்கள் டயட்டுன்னு சொல்கிறீங்க, வெள்ளரிக்காய் இருக்குது, சாதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன டயட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த கருக்கு முறுக்குன்னு இல்லைன்னா நம்ம சமையல் எப்படிங்க போகும்? கண்டிப்பாக அது எப்போவுமே வச்சுருப்பேன் நான் வீட்டில் அவருக்காகவே. அதுவும் இல்லாமல் நம்மளோட விருந்தாளிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைவேத்தியம் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொடுக்காம நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. இத்தனை நாள் நான் வந்து இங்கே பால்கனியில் வச்சா வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட்லி காக்கா, பறவைகள், மற்ற பறவைகள்லாம் கூட வருதுங்க. ஸோ நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தாலும் நான் இது உங்களோட ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன் நான்.
ஈவன் புறாலாம் வருது, புறாலாம் கம்மியாக தான் வருது, கீழே வராது, கீழே தான் வரும் போட்டால். அதனால் இப்போ கீழே போட்டால் ரோட்டில் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் கீழே போடுறது கிடையாது. என்னோடய பால்கனிலே வச்சுட்டாக்கா அது அழகாக வந்து சிந்தாமல் சாப்பிட்டுட்டு போயிடும். சம்டைம்ஸ் காக்காவெல்லாம் கொஞ்சம் கூட 2-3 குட்டிகளோடு சேர்ந்து வந்துச்சுன்னா சண்டை போட்டுக்கும். இது வந்து பாருங்கள், நான் இருக்கேன், நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொர்ன்னு சத்தம் வேறு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போகுதுங்க. எவ்வளோ இது இருக்கும் இல்லைங்க. அது இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸில் உட்காந்து சாப்பிடுதா, இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சம் முன்னே போயிட்டு நான் வந்து சாப்பிட்றேன், நான் சாப்பிட்லாமா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வேற குரல் கொடுத்துட்டு போகும் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி. அது பாருங்களேன், லாஸ்ட்டில் அந்த கிளிப்பிங் போடுறேன் நான், அதோட சவுண்டு கொடுத்ததை. இத்தனை நாள் நான் செஞ்ச சமையலில் வந்து புரோட்டீனு, ஃபைபரு அண்டு கார்போஹைட்ரேட், நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு நான் பார்க்கல. பட் இப்போ ரீசெண்ட்லி நிறைய பார்க்குறேங்க. கோதுமை ரவை சாதம், பருப்பு, கீரைகள்லாம் நிறைய மொத்தம் வச்ச சேர்த்துக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. பால்கனியில் இருந்துட்டு எங்கள் வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூனிட்டு இதுதாங்க ஃப்ரண்ட் வியூ. இது வந்து ரவுண்டாக இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டு. முத்தம் வச்ச அப்பார்ட்மெண்ட்டு. நம்ம ஊரில் சொல்கிறது முத்தம் வச்ச வீடு இருக்கும், முத்தம் வச்ச அப்பார்ட்மெண்ட் இது. ஸோ இதெல்லாம் சைக்கிள் வெளியிலே வச்சுருப்பாங்க, யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க, சும்மா அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த சந்துக்குள்ளே ஸ்டாண்டுக்குள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்கவுங்க சைக்கிளை வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் சண்டே அன்னைக்கு பூஜை, என்னோடய ஹஸ்பண்டோடது. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அவருக்கு கோவம் வரும், அதனால் அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி லஞ்சில் வந்து வெஜிடபிள் ஒயிட் புலாவ், கத்திரிக்காய் பொரியல் அண்டு ஸ்டியூ பண்ணியிருந்தேங்க. எல்லா வெஜிடபிளும் போட்டு ஸ்டியூ பண்ணியிருந்தேன். நம்மளோட காக்கையருக்கு வைக்காமல் இருப்போமா, அவருக்கு வச்சுட்டு அவர் எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அவரையும் கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஒவ்வொருத்தராக வந்து சாப்பிட்டாலும் சரி, 2-3 பேர் வந்து சாப்பிட்டாலும் சரி, மொத்தத்தில் அவங்க வந்து க்ளீனாக ஒரு பருக்கை கூட விடாமல் ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அது வேறு சொல்லிகிட்டு இருந்தேன், சண்டை போட்டுக்காமல் சாப்பிடுங்கன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தேன் நான். அந்த செவத்தோரமாக இருக்கிறவரும் தான் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்தாராம். அவர் பறந்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் சாப்பிட்ணும். அவர் மத்தியில் இன்னொருத்தர் குட்டியாக வந்து சாப்பிட்டாக்கா அதை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அது போய் சாப்பிடுது. காக்காவுக்குள்ளே கூட வந்து தன்னுடைய சொந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறங்க பாருங்கள். உண்மையிலே இதெல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது வேடிக்கை கிடையாது, வாழ்க்கையோட யதார்த்தத்தை காட்டுறாங்க. அதுகளுக்கு கூட வந்து தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய சொந்தங்கள் அப்படின்ற அந்த சர்க்கிள் மட்டும்தான் கிட்ட சேர்க்குது. அது பறந்து போனதுக்கப்புறம் இந்த இது வந்து அப்படியே பயந்து வந்து எடுத்து சாப்பிடுதுங்க. என்ன ஒரு இயற்கையோட கடவுளோட இது இல்லை. உண்மையிலே இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி வச்சில்ல, அந்த நேரத்துக்கு அந்த சவுண்ட் கொடுக்கும்போது நான் போய் வீடியோ எடுத்தேன். ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய நியூட்ரிஷன் டயட்டு அந்த எல்லாத்தோடையுமே சேர்த்து. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து எப்போது வந்து இதை கேட்காத ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இருக்கும், என்ஜாயிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கிறவங்க இப்போவும் அகெயின் சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவருக்காக ஒரே ஒரு நாள்னா சண்டே மட்டும்தான் அவருக்கு திருப்தியாக உட்காந்து பாடுவார். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 1/2 hour to 1 hour இல்லை அவருக்கு எவ்வளோ நேரம் பாடணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் பாடுவார். பாடினதை நானும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். உண்மையில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. டெய்லியுமே கச்சேரி நடக்கும். ஜங்க் ஃபுட்டுன்னு நினைக்காதீங்க, இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஸ்பெகட்டி பண்ணியிருக்கேன் சண்டே அன்னைக்கு நைட்டு. அவருக்கு வந்து நிறைய மசாலா போடாமல் ப்ளெயினாக ஹக்கா நூடுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஜஸ்ட் பீட்ரூட் அண்ட் கேரட் அந்த மாதிரி மட்டும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக போட்டு சாப்பிட்டேங்க. ஸோ சண்டே நைட்டுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. எப்படி மணி 8:30 ஆகுது பாவா. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னா, ஒரு பக்கம் மழையும் இருக்குது. இது சம்மர் மாதிரியே தெரியல நமக்கு. மத்தியானமெல்லாம் நல்ல வெயிலாக இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக மழை பெய்யுது. அப்படியே பயங்கரமாக மழை பெய்யுது. துணி ஸ்டாண்ட் உள்ளே வச்சிருட்டுமா? ஸோ இந்த வீடியோவை நம்ம இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸுக்கு தனியாக வீடியோ எடுப்பேன், இந்த மாதிரி லாங் வீடியோக்குக்காகவும் அதே மாதிரி எடுப்பேன். ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே தான் நேற்று மழை பெஞ்சதுக்கப்புறம் வாக்கிங் காலையில் மண்டே மார்னிங் வாக்கிங் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஃப்ளவர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு பூஜைக்கான வேண்டிய பூக்களை கொண்டு வந்துக்கிட்டேன் கொஞ்சம். ஸோ இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்குவேன், புதன்கிழமை வரைக்கும் வச்சுக்குவேங்க இந்த பூவு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து வாக்கிங் போய்ட்டு வந்து டீ தாங்க குடித்தேன்.
டே டைமில் மழை பெஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. இன்றைக்கி நைட் டைமில் மழை பெய்யுறது உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா? ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவுட்டரில் டே டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைம் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அடமழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் ஜெகஜோதி அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாகவே இந்த பாதையில் இருக்கும் இல்லைங்களா லைட்டு, ஸோ அது இருந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இந்த தீபாவளி மாதிரி இருந்துச்சுங்க அன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த மழை காட்சியையும். நைட் ஆஸ் யூஷுவல் மண்டே நான் செஞ்ச பூஜைகள் அதோட வீடியோ தாங்க இது. ஸோ உங்களுக்கு பூஜை வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நான் தனியாக போட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்த வாரம் வந்து வீடியோவில் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே நான் ஒரு வீடியோ கொடுக்க முடிஞ்சால், அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை எடுத்துகிட்டு அந்த பூஜை வீடியோ போடுறேன். ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. போன வருஷம் இல்லை 3 பூஜை தான் பண்ணேன் வரலட்சுமி நோன்பு. 24 எங்களுக்கு கிடையாது, எங்கள் மாமனார் தவறினதுனால. ஸோ இந்த வருஷம் நல்ல சந்தோஷமாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை சிம்பிளாக முடிக்கிறேங்க. என்னோடய ஃப்ளவர் பாட் டெக்கரேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரெஷ் பூ கிடச்சதுனால ஸோ இந்த பூவோட மாற்றி வைக்கும் போது தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பூவோடைய ஃப்ரெஷ்ஷாக காலையில் பறிச்சிட்டு இருந்ததுமே, இந்த ஃப்ளவர் வாஷ் மாற்றினதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி மழை பெஞ்சு காலையில் 5 மணிக்கு நல்லா மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்சதுனால இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வாரத்தில் எப்போவாவது 2 நாள் அப்படி பறிச்சிட்டு வருவேன். ஆனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பறிச்சேன்னா கூட இன்றைக்கி நிறைய பறிச்சிருக்கேன். பட் யூஸ்வலாக ஒரு 10-15 பூ தான் பறிப்பேன், நான் நிறைய பறிக்க மாட்டேன். ஓகேங்க, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப அமைதியாகவும் யாருக்கெல்லாம் விருப்பப்பட்டு பார்த்தீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த இன்னொரு வாரம் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து என்னுடைய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாடி இருக்குது, இது மட்டும்தான் வாடி இருக்குது, மற்றதெல்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பால் பாக்கெட்டு வாங்குகிற டப்பா இருக்குங்களா, அதில் வச்சுருக்கேன். 30 இன்ச்சஸ்க்கு 4 நாள் ஆச்சு இது போட்டு இதில் வச்சு. இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் என்ன சாப்பிட்டேன், எப்படி எல்லாம் என்ன மெயின்டைன் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறது எல்லாமே உங்களோட பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் என்னோட சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு நான் உங்களோட ரெகுலர் கான்டாக்ட்லேயே இருக்கேன். ஸோ அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன், அவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஒரு 4 பேர் என்னோட சேர்ந்து என்ன கூடவே வர்றாங்க அப்படின்னும் போது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது வந்து டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது குறை இருந்தால் டெஃபினட்டாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.